Hi students, this is Allied Physics class. I am your professor Dr. D. Silambasan. போன கிளாஸில் ஒர்டன் இன் ஸ்ட்ரெச்சிங்கை ஒயர் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெண்டிங் ஆஃப் பீம்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒரு ஸ்கேல்னு ஒன்று கன்சிடர் பண்ணோம். ஸோ ஸ்கேலில் ரெண்டு சைடு வெயிட் போடும்போது அந்த ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகும். இது எலாஸ்டிக் ஸ்கேலாக இருந்தால் அந்த பெண்டிங் எக்ஸ்டென்ஷன் ஆகி வெயிட் ஆட் பண்ண அந்த ஸ்கேல் வந்து ஆர்க்கா மாதிரி அப்புறம் சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிடும். சப்போஸ் அது எலாஸ்டிக் ஸ்கேலாக இருந்தால் ரைட்டா. ஸோ அதில் நம்ம 3 லேயர் கன்சிடர் பண்ணோம். டாப் லேயர் வந்து ஏபி, அது வந்து எலாங்கேட் ஆகும் ரெண்டு சைடு வெயிட் பண்ணும்போது. அதேமாதிரி பாட்டம் லேயர் வந்து சிடி, அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும் பாட்டம் சர்ஃபேஸ். இஎஃப்னு நடுவில் சென்டரில் ஒரு ஆக்சிஸ் இருந்தது, அதுதான் நியூட்ரல் ஆக்சிஸ். அது வந்து எந்த அஃபெக்ஷனுமே ஆகாது, லென்த் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. ஸோ இந்த இஎஃப்க்கும் ஏபிக்கு இடையில உள்ள லேயர்ஸ் எல்லாம் என்ன ஆகும், எலாங்கேட் ஆகும். ஏன்னா ஏபிங்கிறது எலாங்கேட் ஆகிறது. அதேமாதிரி இஎஃப்க்கும் சிடிக்கும் இடையில உள்ளது எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா அது எல்லாமே கான்ட்ராக்ஷன் சைடு இருக்குது. இதான் பெண்டிங் ஆஃப் பீமில் பார்த்தோம். நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம். அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் எ பீம் பெண்ட் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் எ டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஸோ ஒரு பீம் நம்ம கன்சிடர், பீம்னா என்ன சொன்னேன், லென்த் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும் அதோட திக்னஸோட கம்பேர் பண்ண இல்லை. அப்படி இருக்கிற மெட்டீரியல் தான் பீம்னு சொல்கிறோம். அதில் ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னால் என்ன சொன்னால், ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகும். இனிஷியல் ஷேப்லேருந்து ஒரு ஷேப்புக்கு போகும். அந்த ஃபோர்ஸை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அந்த அப்படி இருக்கிற ஃபோர்ஸ் தான் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அது ஆஃபர் பண்ணுற மெட்டீரியல் எலாஸ்டிக் மெட்டீரியல். கன்சிடர் 2 layers ஏபி அண்ட் சிடி இன் தட் பீம். இந்த பீமில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஏபி சிடின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். லெட் த லேயர் ஏபி பி த நியூட்ரல் லேயர். ஸோ இந்த இருக்கிற ஏபிங்கிறது இந்த டயக்ராம் கன்சிடர் பண்ணிக்கிறோம், இந்த ஏபிங்கிறது நியூட்ரல் லேயரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்டு சிடி அட் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் ஏபி. அடுத்த லேயரை சிடின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஏபிங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸு, நியூட்ரல்லேருந்து அடுத்த ஒரு லேயர் டாப் சைடு எலாங்கேட் ஆகிற சைடு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த லேயர் சிடின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். when the beam is bent due to the property of elasticity, a restoring couple is set up within the beam. restoring force எப்போ வரும், நான் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் மெட்டீரியலில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும், தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட் வர்றதுக்காக அது ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸு பேர் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரீஸ்டோரிங் கப்பிள் எப்போ வரும்னா, ரெண்டு கப்பிள்னாலே இரட்டைன்னு அர்த்தம். ரெண்டு சைடு ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னாலே அங்கே வந்து கப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணும். கப்பிளுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம். நம்ம கீ போட்டு ரூம் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறோம்ல கப்பிள், அப்போ நீ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னாலே தெரியும், மேலே வந்து கட்டை விரலில் ஒரு டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பேன், கீழே வந்து ஃபஸ்ட்டு விரல் ஆள்காட்டி விரலில் அதே ஃபோர்ஸை ஆப்போசிட் சைடு கொடுப்பேன். ஸோ அப்படி இருக்கிறது தான் கப்பிள்னு நம்ம சொல்லுவோம். இங்கே அதுக்கு ஏன் ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெண்டிங் ஆஃப் பீமில் ரெண்டு சைடும் ஈக்குவல் வெயிட்டு போடுறோம். ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவல் வெயிட் ஆக்ட் பண்ணும்போது அது வந்து பெண்ட் ஆகுது, அதை வந்து கப்பிள்னு நம்ம சொல்லுவோம். ரீஸ்டோரிங் கப்பிள் இஸ் செட்டப் வித்தின் த பீம் ஃபார் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னா சமநிலைன்னு அர்த்தம். அந்த மெட்டீரியல் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணாதப்போ அது இயல்பாக இருக்கிற நிலை ஈக்குலிபிரியம். த ரீஸ்டோரிங் கப்பிள் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த பெண்டிங் கப்பிள். அது என்னென்னு அடுத்து பார்ப்போம். த மொமெண்ட் ஆஃப் ரீஸ்டோரிங் கப்பிள் இஸ் கால்ட் தி பெண்டிங் மொமெண்ட். இது ஒரு முக்கியமான 1 மார்க் பாயிண்ட். த மொமெண்ட் ஆஃப் ரீஸ்டோரிங் கப்பிள் இஸ் கால்ட் தி பெண்டிங் மொமெண்ட். Consider a small section of the layer CD. Let its area be dA. அதாவது ஏபிங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸு, சிடிங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு லேயர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏபிக்கும் சிடிக்கும் இடையில உள்ள லென்த் வந்து எக்ஸு, இதோட ஏரியா வந்து டிஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். when the beam is bent, let the length of this small section be x prime y prime. ஸோ இது இந்த மாதிரி 2 பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபுல்லாக ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த மாதிரி எலாங்கேட் ஆகி நடுவில் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டு போட்டு அதை வந்து ஆங்கிள் வந்து தீட்டான்னு மார்க் பண்ணியிருக்கு. சிம்பிள். ஸோ இனிஷியலாக அது போகும்போது ஏபியில் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டும் ஒய்ன்னு ஒரு பாயிண்ட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே இது சிடியில் எலாங்கேட் ஆகும். அப்போ வந்து எக்ஸை வந்து எக்ஸ் ப்ரைமாகவும் ஒய்யை வந்து ஒய் ப்ரைமாகவும் சிடின்ற லேயரில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அது வந்து பெண்டிங் கேஸு. அதே இது நம்ம 2 டைமென்ஷனில் கன்சிடர் பண்ணோம்னா, இங்கே வந்து டயக்ராமில் பார்த்தோன்னா உனக்கு நீட்டாக போட்டிருக்கு. ஏபி சிடி ரெண்டு கேட்டகரியில் உள்ள லென்த்து எக்ஸு. ஸோ சிடின்ற லேயரில் ஒரு ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதான் டெல்டா ஏன்னு போட்டிருக்குது. இந்த ஃபுல் பீமோட லென்த் வந்து இங்கிட்ட வந்து ஏன்னு போட்டிருக்கு, பிரெத் வந்து பின்னு போட்டிருக்கு.
ஸோ ஃப்ரம் த ஃபிகர் xy is equal to r into theta. xyங்கிறது ஆரையும் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த ஃபிகரில் மேலே உள்ள ஃபிகரில் இருக்குது. ஸோ xy is equal to r into theta, where r is the radius of curvature of the small section. ஸோ ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஸ்மால் செக்ஷன். ஸோ அதில் xy is equal to r தீட்டான்னு எழுதினோம்னா எக்ஸ் ப்ரைம் ஒய் ப்ரைம் வந்து r + x தீட்டான்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஏபிக்கும் சிடிக்கும் இடையில உள்ள லென்த் வந்து எக்ஸு. ஸோ அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ r + x into தீட்டா. ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் நமக்கு வேணும்னா அதிகமான லென்த்து மைனஸ் ஒரிஜினல் லென்த்து அது போட்டோம்னா நமக்கு எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதிகமான லென்த் வந்து எக்ஸ் ப்ரைம் ஒய் ப்ரைம் மைனஸ் இனிஷியல் லென்த் வந்து xy, ரெண்டையும் கழிச்சோம்னா r + x into தீட்டா மைனஸ் r தீட்டா, ரிமைனிங் உள்ளது எக்ஸ் தீட்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் எழுதினோம்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், ஸ்ட்ரெயினுக்குரிய பேசிக் ஃபார்முலா. ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போட்டோம்னா இன்க்ரீஸ் இன் லென்த்து தான் எக்ஸ் இன்ட்டு தீட்டா, ஒரிஜினல் லென்த் வந்து ஆர் இன்ட்டு தீட்டா. ஸோ ரெண்டு தீட்டாவை கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்குது எக்ஸ் பை ஆர். ஸோ யங்ஸ் மாடுலஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் Q. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு எழுதலாம். அது வந்து ஸ்ட்ரெஸ் எழுதணும்னா Q இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் நமக்கு தெரியும், ஏற்கனவே எக்ஸ் பை ஆர்னு ஈக்குவேஷன் 2ல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் பை ஆர் இன்ட்டு Q. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஏரியா டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ரைட்டா? ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா நம்ம ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்கிறோம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு சொல்கிறோம், அதான் இது. ஸோ Q இன்ட்டு எக்ஸ் பை ஆர் இன்ட்டு ஏரியா வந்து டெல்டா ஏ, எவ்வளோ ஏரியாவில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். த ஃபோர்ஸஸ் ப்ரொடியூசிங் எலாங்கேஷன் இன் தி அப்பர் லேயர்ஸ் ஆக்ட் அவுட்வர்ட் அண்ட் தோஸ் ப்ரொடியூசிங் கான்ட்ராக்ஷன் இன் த லோயர் லேயர்ஸ் ஆக்ட் இன்வர்ட். The two forces thus constitute a couple. Simple. கப்புளுக்கு என்ன அர்த்தம்? இரட்டைன்னு அர்த்தம். அதுக்கு பேசிக் டெஃபினிஷன் என்னென்னா ரெண்டு சைடு ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ரெண்டு சைடும் ஈக்குவல் ஃபோர்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகணும். ஸோ இந்த ஸ்கேலில் நம்ம ரெண்டு சைடு வெயிட் போடும்போது என்னாகும், மேலே இருக்கிற லேயரில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், கீழே உள்ளது வந்து மேலே உள்ளது வந்து எலாங்கேட் ஆகும், கீழே பாட்டமில் உள்ளது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல், ஆனால் மேலே உள்ள எலாங்கேஷன் வந்து அவுட்வர்ட்ஸில் இருக்கும், கான்ட்ராக்ஷன் வந்து இன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸு பட் ஆப்போசிட் டைரெக்ஷன், அவுட்வர்ட் இன்வர்ட். ஸோ தீஸ் டூ ஃபோர்ஸஸ் தஸ் கான்ஸ்டிடியூட் கப்புள். ரைட். அடுத்து த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஸ்மால் ஏரியா நம்ம எடுத்தோம்னா அதுக்கு மொமெண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதான் ஃபார்முலா. ஸோ இந்த பெண்டிங் வந்துட்டனால பெண்டிங் மொமெண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு மொமெண்ட்டுக்கு ஜென்ரலாக டெஃபினிஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுங்கிறது நம்ம மேலே ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம், QX by R இன்ட்டு டெல்டா ஏ. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, அது எப்படி கண்டுபிடிச்சோம்? ஏபிங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸு, சிடி ரெண்டுக்கு இடையில் உள்ள லென்த்து தான் எக்ஸு, அதை தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம போட்டிருக்கோம். ஸோ QX by R into delta A into x. So x multiply பண்ணிக்கிறோம், qx square into delta A by R. So the total moment of the force acting on the beam. Total moment நமக்கு வேணும்னா நிறைய கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், சம்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம்மேஷன் நம்ம பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸில் சம்மேஷன் n is equal to 1 to 5 என்ன அர்த்தம்? n is equal to 1 போட்டு என்ன வேல்யூ வருதோ அது, அப்புறம் n is equal to 2 போட்டு என்ன வேல்யூ வருதோ அது, அதே மாதிரி n is equal to 3, அடுத்து 4, 5, இப்படி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சம்மேஷனுக்கு அந்த அர்த்தம். ஸோ அதனால ஏபிங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸை நம்ம கன்சிடர் பண்ணோம், சிடிங்கிறது ஒரு லேயர், அதே மாதிரி சிடிக்கு மேலேயும் இன்னொரு லேயர் இருக்கும், அதுக்கு மேலேயும் இன்னொரு லேயர் இருக்கும். அப்போ ஒவ்வொரு லேயரை தனித்தனியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், அதுதான் சம்மேஷன் போட்டிருக்கு. ஸோ சம்மேஷன் போட்டோம்னா Q by Rங்கிறது கான்ஸ்டன்ட், அது ரெண்டே வெளியே எடுத்துடுறோம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டெல்டா ஏ. ஸோ சம்மேஷன் இப்போ வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டெல்டா ஏக்கு பதிலாக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், ஏ கே ஸ்கொயர்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ கே ஸ்கொயரை Q by Rன்னு எழுதிட்டு ஏ கே ஸ்கொயரை ஐஜின்னு எழுதிக்கிறோம், ஐ பாட்டமில் ஜின்னு எழுதிக்கிறோம், சாரி சப்ஸ்கிரிப்டில் ஜின்னு எழுதிக்கிறோம். ஸோ வேர் ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஏகே ஸ்கொயர், இட் இஸ் தி ஜியாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பீம். இதுதான் ஜியாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பீம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட். A is the area of cross section and K is radius of gyration.
அதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்குரிய ஃபார்முலா. ஏங்கிறது ஏகே ஸ்கொயர், அதில் ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். திஸ் இஸ் கால்டு பெண்டிங் மொமெண்ட். ஸோ அதுலேருந்து நம்ம பெண்டிங் மொமெண்ட் எழுதினோம்னா Q இன்ட்டு ஏகே ஸ்கொயர் பை ஆர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். அதில் ரெண்டு கேஸ் கொடுத்துருக்கு. ஃபார் ஏ ரெக்டாங்குலர் பீம் ஆஃப் பிரெத் B அண்ட் திக்னஸ் D, ஏகே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BD cube by 12, BD cube by 12 ரெக்டாங்குலர் பீமுக்கு. இது நம்ம யூனிஃபார்ம் பெண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்வோம், அங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், BD cube by 12 யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏகே ஸ்கொயர் பதில் தான் BD cube by 12 போடுவோம். அப்புறம் செகண்ட் கேஸ், ஃபார் ஏ பீம் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ரேடியஸ் ER, அதுக்கு ஏகே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பையர் ஸ்கொயர் பை 4ன்னு போடுவோம். அதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. ரைட். ஸோ இது வந்து பேசிக் கேஸ். இந்த பெண்டிங் மொமெண்ட் எக்ஸ்பிரஷன், பெண்டிங் ஆஃப் ஏ பீம், அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் பெண்டிங் மொமெண்ட் ரெண்டும் சேர்த்தா ஒரு முக்கியமான கொஸ்டின். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.